பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அநேக நேரத்தில் நாம் பலவிதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கோம். நம்மால் தாங்க முடியாத பாரங்கள், தாங்க முடியாத வேதனைகள், அந்த பாரத்தை சுமந்து நாம் தனியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூட ஆள் இல்லையே என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் தனிமையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கோம். நம்முடைய முகத்தில் ஒரு சோர்வு, இருதயத்தில் ஒரு வேதனை, எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட பாதையின் நடுவே தான் நிறைய நேரத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாரத்தை நாம் தூக்கி சுமப்பதுனால அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த பாரத்தை தூக்கி கொண்டு நம்மளால் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தக்கூட முடியலை. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மிசரபிளான ஒரு லைஃபாக இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. ஏன் அந்த பாரத்தை நாம் சுமக்க வேண்டும்? ஏன் அந்த பாரத்தோடு நாம் அங்கும் இங்கும் நடந்து திரிந்து அலைந்து திரிய வேண்டும்? அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டோன்னா எவ்வளோ ஃப்ரீயாக நம்மளால் எல்லா இடத்துக்கும் போக முடியும், எவ்வளோ ஃப்ரீயாக எல்லாரோடையும் பேச முடியும். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த பாரத்தை தூக்கி கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே உன்னுடைய பாரத்தை என் மீது வைத்து விடு, மகளே உன் பாரத்தை என் மீது வைத்து விடு என்று சொல்லி தேவன் சொல்கிறார். நம்முடைய பாரத்தை அவர் மீது வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை தூக்கக்கூடாது. அன்னால் தேவ சமூகத்தில் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்த பிற்பாடு அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்தில் வசனத்தை கேட்கும்போது பாரத்தை இறக்கி வைக்கிறோம். திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரத்தில் அந்த பாரத்தை நம்ம தூக்கிக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு நம்முடைய இருதயத்தின் பாரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சிட்டோன்னா திரும்ப நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த பாரத்தை தூக்கக்கூடாது. அன்னால் திரும்ப துக்கமுகமாக இருக்கவே இல்லை. அதே போல் நாமும் கூட இறக்கி வைத்த பாரத்தை மீண்டும் எடுக்காமல் அதை தேவனுடைய சமூகத்தில் நாம் வைத்து விடும் பொழுது தேவன் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் முகம் வாடலாக இருக்கலாம். என்ன செய்வோம் என்று தெரியாமல் நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். பாரத்தை தூக்கிட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே உன் பாரத்தை என் மேலே நீ வச்சிரு, மகளே உன் பாரத்தை என் மேலே நீ வச்சிரு. நீ திரும்ப அந்த பாரத்தை தூக்காத. அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அது எனக்கு எளிதான காரியம், அது எனக்கு லேசான காரியம். உனக்கு தான் அது பெரிய பாரம், ஆனால் எனக்கு அது பெரிய பாரமே அல்ல. அந்த பாரத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பாரத்தை நீ என் மீது வைத்து விடு. நீ இளைப்பாறுதலோடு கூட, நீ அமைதலோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட நீ இரு. இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு தரேன். இந்த பாரத்தை வச்சுட்டு நீ திரும்ப நானே தூக்கி சுமக்கிறேன்னு சொல்லிட்டு நீ திரும்ப எடுத்துறாத. நீ என் மீது நீ வைத்து விடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைப்போமா? நம்ம திரும்ப தூக்கி சுமக்க தேவையில்ல. கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். அவருக்கு அது லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாகவே நன்மை செய்வார். நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாள்லையும் கூட உங்களுடைய சமூகத்தில் எங்கள் பாரத்தெல்லாம் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தின் பாரம் ஆண்டவரே இயேசப்பா, எங்கள் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். எத்தனையோ நாட்கள் நாங்கள் துக்கமுகமாய் அந்த பாரத்தை தூக்கி இளைப்பாறுதலே இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் ராஜா. இன்றைக்கி அந்த பாரத்தை உங்கள் சமூகத்தில் நாங்கள் இறக்கி வச்சிட்டோம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த பாரமான காரியங்கள், இந்த வேதனையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும் ராஜா. எங்கள் வாழ்க்கை ஒரு மனமகிழ்ச்சியின் வாழ்க்கையாக நீங்கள் மாற்றி போடுங்க சப்பா.
இந்த துக்கத்தெல்லாம் எங்களுக்கு எடுத்து போடுங்க. எங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்புங்க ராஜா. கர்த்தர் அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா வேதனைகள் எல்லா பாரங்கள் எங்களை விட்டு நீங்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம் ராஜா. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.